அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கோடை காலத்தில் தோன்றக்கூடிய உடல் உஷ்ணம், முடி வளர்ச்சி மற்றும் கண்களில் தோன்றக்கூடிய நோய்களுக்கான காரணங்களை பார்த்தோம். அதை தணித்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கரிசலாங்கண்ணியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். கரிசலாங்கண்ணி விழுது 50 கிராம், பொன்னாங்கண்ணி விழுது 50 கிராம், மருதாணி இலை விழுது 50 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம், ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நெல்லிக்காய் நன்றாக நீர் விடாமல் அரைத்து விழுது 20 கிராம், அதிமதுரம் 10 கிராம், தேவையான அளவிற்கு இடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லெண்ணெய் 200 மில்லி. எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்த்தோம். இப்பொழுது செய்முறையாக தைலம் செய்ய போகின்றோம். அதற்காக முதலில் 200 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நல்லெண்ணெய் மிதமான சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் அரைத்தெடுத்த மூலிகை விழுதுகளை ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும். முதலில் கரிசாலை விழுது 4 தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, கரிசாலையில் மிக சிறந்த இரும்பு சத்து கொண்ட ஒரு மூலிகை. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.